சென்னை வடபழனியில் இருக்கக்கூடிய பாஜக தேசிய செயலாளர் ராஜாவின் வீட்டை திமுகவினர் முற்றுகையிட்டிருக்கின்றனர். அந்த நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை அங்கிருக்கக்கூடிய எமது செய்தியாளர் சிவராமனிடம் கேட்கலாம். சிவராமன், தற்போது கள நிலவரம் எப்படி இருக்கிறது? போராட்டக்காரர்கள் எந்த அளவுக்கு கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள்? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க சிவராமன். விக்னேஷ், பாஜக தேசிய செயலாளர் ராஜா அவர்கள் நேற்று தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் ஒரு பதிவை இட்டிருந்தார். அதாவது திமுக தொடர்பாகவும் திமுக மகளிர் அணி தலைவர் கனிமொழி தொடர்பாகவும் ஒரு தரைக்குறைவான வார்த்தையை ட்விட்டரில் பதிவிட்டிருந்தார். இதைத் தொடர்ந்து திமுகவினர் பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுத்து நடத்தி வருகின்றனர். நேற்றே அவரது உருவ பொம்மையானது கொடும்பாவி எரிக்கப்பட்டது. இன்று வடபழனியில் உள்ள அவரது இல்லத்தை முற்றுகையிட்டு திமுக தொண்டர்கள் முற்றுகை போராட்டம் நடத்தி வருகின்றனர். விக்னேஷ், சிவராமன், தற்போது ராஜாவின் சென்னை வடபழனி இல்லத்தில் யாரெல்லாம் இருக்கிறார்கள்? சிவராமன், அதாவது திமுக தொண்டர்கள் 100க்கும் மேற்பட்டோர் முற்றுகையிட்டு வருகின்றனர். இதில் திமுகவின் தோழமை கட்சி தலைவர் என்ஆர் தனபாலன் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து அவர்கள் தடையை மீறி தற்பொழுது சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது இவர்கள் காலை 11 மணி அளவில் முற்றுகையிடுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி வைத்திருந்தனர். தொடர்ந்து இப்பொழுது 12:30 மணி அளவில் போலீசாரின் தடையை மீறி பேரிகார்டுகளை அனைத்தையும் தள்ளிவிட்டு நேரடியாக அவரது இல்லத்திலேயே முற்றுகை போராட்டம் நடத்தி வந்தனர். இந்த நிலையில் அவர்கள் அனைவரையும் கைது செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஆனால் போலீசாரின் தடையை மீறி தற்பொழுது வடபழனியின் முக்கிய சாலையில் தற்பொழுது சாலை மறியலில் ஈடுபட்டு அவரது உருவப்படத்தை செருப்பால் அடித்தும் தங்களுடைய எதிர்ப்பை காட்டி வருகின்றனர். தொடர்ந்து ராஜா இது போன்ற தரக்குறைவான விமர்சனங்களை வைப்பதாகவும் இதற்கு பாஜக மேலிடம் நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவரை கட்சியில் இருந்து நீக்க வேண்டும், இது போன்ற தரைக்குறைவான அரசியலில் ஈடுபடுபவர்களை தமிழகத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து தற்பொழுது அவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். சிவராமன், சென்னை வடபழனி சாலை என்பது முக்கியமான போக்குவரத்து சாலையும் கூட. அங்கு போக்குவரத்து மாற்றம் ஏதாவது செய்யப்பட்டிருக்கா? போக்குவரத்து எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு? சிவராமன், அதாவது போரூரில் இருந்து டி நகர் செல்லக்கூடிய ஒரு முக்கியமான சாலையாக இந்த வடபழனி சாலை இருக்கிறது. அதே போல டி நகரில் இருந்து வலசரவாக்கம், சாலிகிராமம், போரூர் போன்ற பகுதிகளுக்கு இங்கிருந்து வாகனங்கள் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஒரு முக்கியமான சாலையாக இருப்பதனால் இங்கு தற்பொழுது திமுக தொண்டர்கள் தடையை மீறி அவர்கள் சாலையில் அமர்ந்து தங்களுடைய எதிர்ப்பை காட்டி வந்து இருக்கின்றனர். அவர்களை தொடர்ந்து போலீசார் அப்புறப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். இந்த பகுதியில் திடீரென முற்றுகை போராட்டம் நடத்தியதால் தொடர்ந்து வாகனங்கள் அனைத்தும் 10 நிமிடங்களுக்கு மேலாக காத்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. தொடர்ந்து வாகன போக்குவரத்து தடைபட்டு விடக்கூடாது என்பதற்காக போலீசார் அவர்களை அனைவரையும் அப்புறப்படுத்தி ஒவ்வொருவராக கைது செய்யும் பணியில் ஈடுபட்டு ஒருபுறம் வாகனங்களை அனுமதித்துக் கொண்டிருக்கின்றனர். நிச்சயமாக சிவராமன், அங்கு போராடி கொண்டிருக்கும் திமுக தொண்டர்கள் கைது செய்யப்படக்கூடிய காட்சிகளையும் காண முடிகிறது. சிவராமன், கைது செய்யப்படுபவர்கள் எங்கு அழைத்துச் செல்லப்படுகின்றனர்? இது தவிர சென்னையில் எங்கெல்லாம் திமுகவினர் இது தொடர்பாக போராட்டம் நடத்த திட்டமிட்டிருக்காங்க? சிவராமன், அதாவது பாஜக தேசிய செயலாளர் ராஜா அவர்களை கண்டித்து நேற்று முன்தினம் அவருடைய உருவ பொம்மையை எரித்து திமுகவினர் பல்வேறு கட்டங்கள் போராட்டங்களை ஈடுபட்டனர். நேற்று மாலை சிம்சனின் அருகே இருக்கக்கூடிய பெரியார் சிலை அருகில் இதே போல பாஜக தேசிய செயலாளர் அவருடைய உருவ பொம்மையை எரித்து தங்களுடைய எதிர்ப்பை காட்டினர். அதே போல இன்றும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இது போன்ற போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதே போல வடபழனியில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்திலும் இந்த போராட்டம் நடைபெறுகிறது. அதே போல காரைக்குடியில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்திலும் போராட்டம் நடைபெறக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. தற்பொழுது காலை முதலே வடபழனி இல்லத்தை முற்றுகையிடலாம் என்ற காரணத்தினால் போலீசார் 100கணக்கான பேர் குவிக்கப்பட்டிருந்தனர். ஆனால் அவர்கள் கண்ணில் மண்ணை தூவிவிட்டு திடீரென நாலாபுரமும் இருந்து தொண்டர்கள் திடீரென வடபழனியில் உள்ள அவரது இல்லத்தை முற்றுகையிட்டால் சற்று நேரம் பதட்டம் ஏற்பட்டது. தற்பொழுது அவர்களை தொடர்ந்து அப்புறப்படுத்தும் பணியானது நடைபெற்று வருகிறது. விக்னேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவராமன். தொடர்ந்து இணைப்பிலே இருங்க. மீண்டும் பல தகவல்களுக்கு உங்களை தொடர்பு கொள்கிறோம்.
நடிகர் ரஜினிகாந்த் குறித்து வேண்டுமென்றே சில இயக்கங்கள் தவறான தகவல்களை பரப்பி வருவதாக நடிகர் ஆனந்த்ராஜ் தெரிவித்திருக்கிறார். சென்னை போயஸ் கார்டனில் உள்ள நடிகர் ரஜினிகாந்தின் வீட்டில் அவரை சந்தித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நடிகர் ஆனந்த்ராஜ், IPL போராட்டத்தில் காவலர் தாக்கப்பட்டது குறித்து ரஜினி தெரிவித்த கருத்தில் தாம் உடன்படுவதாக தெரிவித்தார். ஒரு இன்றைக்கு அரசியல் அவர் ஆரம்பிக்கிறாரா இல்லையான்றது அவருடைய முடிவு. பட் ஆனால் அவருடைய கருத்தை அவர் மிக தெளிவாக சொன்னார். காவேரி மேல ஆண்மையம் அமைக்க வேண்டும். திரு சூரப்பா அவருடைய நியமனம் இந்த நேரத்தில் தவறு. ஏன்னா 2 வருஷம் அது காலியாக தான் இருந்தது, இன்னொரு 3 மாதம் கழித்து அதை போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதை அங்கே தவறாக பயன்படுத்துவாங்க அந்த புரபகண்டாவை கர்நாடகாலன்னு சொல்லிட்டு மிக தெளிவாக சொன்னார். அப்படி சொல்லும்போது அவர் ஆன்டி பிஜேபின்றாங்க, தமிழிசை அவர்களே கருத்து சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு வன்முறை நடக்கும்போது அதை கண்டிக்கும் போது இவர் பிஜேபி அப்படின்றாங்க. வேடச்சந்தூர் சுற்றுப்பகுதியில் உள்ள தனியார் நூல் தொழிற்சாலையில் குழந்தை தொழிலாளர்களை வேலையில் அமர்த்தியிருக்கின்றனர். மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுத்து சிறுமிகளை மீட்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது. கடந்த 18ஆம் தேதி வைகை விரைவிரையில் திண்டுக்கல் ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட்ட போது 10க்கும் மேற்பட்ட சிறுமிகளுடன் ஒரு ஆண் பயணித்தார். அப்போது உடன் பயணித்த செய்தியாளர்கள் அவரிடம் விசாரித்த போது, சிறுமிகள் வேடச்சந்தூர் பகுதியில் செயல்பட்டு வரும் SSM நூல் தொழிற்சாலையில் பணிபுரிந்து வருவதும், அதில் ஒரு சிறுமிக்கு உடல்நிலை பாதிப்பு என்பதால் சொந்த ஊருக்கு அழைத்துச் செல்வதும் தெரிய வந்தது. இதனை அறிந்த பயணிகள் சிறுமிகளை பணியில் அமர்த்துவதை கண்டித்து அந்த நபருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சொல்லுங்க, எந்த மில்லு எந்த மில்லு எந்த மில்லு இது? எந்த மில்லு? எந்த ஊரு? எந்த ஊரு? கரெக்டா ஊரு பேர் சொல்லுங்க. ஓனர் இந்த மாதிரி குழந்தைங்க சேர்த்து சொன்னாரா? எப்படிங்க மாசு வருது? உங்க பிள்ளைய சேர்த்துக்கலாங்க எப்படி? தற்போது பார்த்த காட்சிகளில் உள்ள சிறுமிகளைப் போல வேடச்சந்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் செயல்படும் பெரும்பாலான நூற்பாலைகளில் சிறுமிகள் பணிக்கு அமர்த்தப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. பணம் சேர்க்க சுமங்கலி திட்டம், கல்யாண நிதியுதவி திட்டம் போன்ற திட்டங்கள் இருப்பதாக பெற்றோர்களுக்கு ஆசை வார்த்தை கூறி சிறுமிகளை இடைத்தரகர்களின் உதவியுடன் நூற்பாலைகள் பணிக்கு சேர்ப்பதாக கூறுகிறார் தனியார் தொண்டு நிறுவன நிர்வாகியான பழனிசாமி. வேலைக்கு அமைச்சு அந்த புரோக்கர்களுக்கு கமிஷன் கிடைக்குது. ஒரு பொண்ணை சேர்த்து விட்டால் 1000 2000 இந்த மாதிரி அந்த தகுதிக்கு தகுந்த மாதிரி இப்போ புரோக்கர்கள் காசு வாங்கிக்கிறாங்க. இந்த புரோக்கர்களுடைய விஷயங்கள் என்னென்னு பார்க்குறப்ப நிறைய அங்கே மில்லுக்குள்ளே என்ன நடக்குது, என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறது யாரும் போய் பார்க்கவும் முடியல, அது தெரிஞ்சுக்கவும் முடியல. அந்த மில்லுகள் ஏதாவது விபத்து காலங்களில் விபத்து நடந்து ஏதாவது ஒரு பிரச்சனையானா தான் அங்கே என்ன நடந்துச்சுங்கிறது தெரிய வரும். அடிப்படை வசதிகளற்ற சூழல், பணிச்சுமை என பணிபுரியும் இடங்களில் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பாதிப்புகளை சிறுமிகள் சந்தித்து வருகின்றனர். 8 மணி நேரம் சொல்லி கூட்டிட்டு போவாங்க, திரும்பி எக்ஸ்ட்ரா 8 மணி நேரம் ஓட்டின்னு சொல்லி பார்க்க சொல்லுவாங்க. அடிக்கடி உடம்பு சரியில்லாம எல்லாம் போகும். அப்படி இருந்து நாங்கள் வேலை பார்த்தோம். திரும்பி இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வேலைக்கு நான் போறது கிடையாது. வேலையை விட்டு நான் நின்றுக்கிட்டேன். 15 மணி நேரத்திற்கும் மேலாக தொடர்ச்சியான பணியால் பாதிக்கப்படும் சிறுமிகளை பாலை நிர்வாகம் அனுமதி அளிக்கும் என கூறுகிறார் துங்கனம்பட்டியைச் சேர்ந்த ஜெயஸ்ரீ. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்டா ஏதோ ஒன்று ஆனதுக்கப்புறம் தான் நம்ம உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டுறோம். அது பட்டா மட்டும்தான் அவங்க செக் பண்ணி, அதுவும் டாக்டர் செக் பண்ணி தான் அதுக்கப்புறம் தான் வெளியே விடுறது. இந்த பிள்ளைக்கு ரெஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்து சொன்னாதான் நம்மளை வெளியே விடுவாங்க. அதுக்கப்புறம் பேரண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ண மாட்டாங்க. அவங்க ஃபோன் பண்ணுறப்ப நம்ம சொன்னாதான். குடும்ப வறுமையை பயன்படுத்தி இடைத்தரகர்களின் உதவியோடு சிறுமிகளை பணியில் அமர்த்தும் தனியார் நூற்பாலைகள் மீது மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்துகின்றனர்.